ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணி. அண்ணி வெற்றி எங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணமே அவனை. எங்க போறான்? எங்கதான் எங்கயாவது இருப்பான், போய் நல்லா பாரு. இல்ல அண்ணி, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. கிரி, வெற்றி எங்கடா? எப்போ உன் கூட தானே இருப்பான், இப்ப எங்க போனா? அண்ணன் வந்த உடனே கேட்டு சொல்லிடுறேம்மா. இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம. டேய் தெரியா, வெற்றி எங்கடா? இவ்வளவு நேரம் பாக்கெட்டுக்குள்ளதான் இருந்தாரு, இப்பதான் காணோம். பண்ணி, இவங்களுக்குலாம் நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. சக்தி, வெற்றி எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே வெற்றி மாதிரி உண்டான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. போய் நீங்களே தேடுங்க. சக்தி, சரளா சாதாரணமா தானே கேட்டா, நீ ஏன் இப்படி பதில் சொல்ற? எனக்கு இப்படிதான் பதில் சொல்ல வரும். பொறுமையா பதில் சொல்லணும்னா அவங்கள போய் பூஜா கிட்ட கேட்க சொல்லுங்க. பாத்தீங்களா அண்ணி, இதுக்குதான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும்னு. நானும் வீட்டை விட்டு போக ரெடியா தான் இருக்கேன். உங்க பொண்ணுதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு போ, வெற்றி தாலி கட்டுறத பாத்துட்டு போன்னு சொன்னான். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம். எதை கேட்கறதா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. ஐயோ அண்ணி, என்ன வா இவளுக்கு? எப்படிதான் வெற்றி இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு இருந்தானோ. சரளா விடு சரளா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், பாத்துக்கலாம். நீ போய் பூஜா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சக்தி, வெற்றியா நீயும் சண்டை போட்டுக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அண்ணே, நீங்க ஃபங்க்ஷனை பத்தி மட்டும் யோசிங்க. இதெல்லாம் நீங்க காதலே போட்டுக்காதீங்க. அது எப்படி முடியும்? என் ஃபங்க்ஷனுக்கு நீயும் அண்ணனும் தானே எல்லாமே செய்யணும்னு சொன்ன. இப்ப வெற்றியை காணும். வெற்றி எங்கன்னு உனக்கு தெரியலன்னு சொல்ற? அப்ப நான் ஆசைப்பட்டபடி இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுல்ல? அண்ணி, நான் சொன்னதுதான். நீங்க ஆசைப்பட்டபடிதான் எல்லாமே நடக்கும். நீங்க சந்தோஷமா இருங்க, சரியா? இல்ல, ஞாபகத்துக்கு வரல. ஓ, அப்போ எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டீங்க. சரசு, நம்ம வா போவோம். இனிமே இந்த வீட்டுல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. ஐயா ஐயா, இருங்க, எங்க போறீங்க? எதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்க? இவரை எப்பவுமே இப்படிதாமா, புசுக்குன்னு கோவம் வந்துடும். இப்படிதான் ஒரு தடவை உன் பின்னாடியே சுத்தினான்னு செல்வ முருகாவ பெல்ட்டாலேயே போட்டு அடிச்சாரு. ஏண்டா செல்வம், இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. வயசு போன வயசுல இதுல என்னடி உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு? ஏய் ரங்கு, இப்ப நாங்க இருக்கிறதா இல்ல போறதா? இந்த ஊரு பக்கம் வந்தோம், உன்னை பத்தி விசாரிச்சோம். இன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல தீர்த்த சடங்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து இருந்துட்டு அப்படியே சடங்கை செஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இப்போ நாங்க செய்யவா வேண்டாமா? செய்யுங்க. சரசு, ரங்கு யோசிக்கிறா, நமக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, நம்ம போயிடலாம். வா. தாத்தாவா? பிச்சு போடுவோம், பிச்சு. மாமா, எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? சரி சரி மாமா, நல்ல நாளும் கிழமையுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இவரோட சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. நீங்களே நல்லபடியா வந்து சடங்கு செஞ்சுட்டு போங்க. அதுதாண்டி அம்மா முறை. இப்ப வச்சு எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே.
பாட்டி. என் முகத்தை பார்த்தாலே போதும், யாருக்குதான் சந்தோஷம் வராது? இங்க பாருடி, யாருக்குதான் சந்தோஷம் வராம இருக்கும்? இதோ நிக்கிறாரே, நான் லைட்டா சிரிச்சாலே போதும், உடனே என் பக்கத்துல வந்து நின்னுடுவாரு. எனக்கு 10 பிள்ளைங்கடி, போதுமாங்க? அம்மா சீக்கிரம் நலங்க வைங்கம்மா, எல்லாரும் வைக்கணும். இவ யாரடி அவசரப்படுத்துறவ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா? அப்பாடி, இப்படி அதட்ட ஆள் இல்லாம தான் இந்த வீடே கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அத்தாச்சி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இப்ப சொல்லு, வந்த உடனே வாடு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா நீ? மன்னிச்சிருங்க, எனக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல, அதான். இப்படியே அடையாளம் தெரியாம இருந்தா குடும்பம் உருப்பட்டுரும். மன்னிச்சிருங்க. ஆ ஆ. என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வாங்க வந்து வைங்க, வாங்க. உள்ள கையில கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. வச்சுக்க, வச்சுக்கமா. நல்லா இருக்கணும். ஏண்டி அம்மா, புள்ளத்தாச்சி நீ இப்படி கண் கலங்கலாமா? ஆனா நீங்க எனக்கு வாக்கு தரணும். நான் சொல்றத நீங்க உண்மை நினைச்சீங்கன்னா இந்த தீர்த்த சடங்குக்கு நீங்க நிச்சயமா வரணும். ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? நீ முதல்ல விஷயத்த சொல்லுடா. இல்ல, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, தீர்த்த சடங்குக்கு வருவீங்களா? வருவேண்டா. நீ சொல்றதுல மட்டும் உண்மை இருந்துச்சுன்னா நான் வருவேன். வாக்கு மாற மாட்டீங்கல்ல? என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நான் சொன்னது சொன்னதுதான். நீ முதல்ல சொல்லு. புரியுது வெற்றி, பரவாயில்ல, சொல்லு. அம்மா, எனக்கும் பூஜாவுக்கும் அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணம், இது எல்லாமே டிராமா. எதுவுமே உண்மை கிடையாது. கை கூடுற பாத்தியா? ஆமாம்மா, என்னைக்கும் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இந்த கல்யாணம் பூஜாவை அந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்காக நாங்க போட்ட பிளான் அது. நிச்சயமா வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். நான் சொன்னல, என் பேச்சு கேட்டியா நீ? இப்ப என்ன சொன்னா பாரு. இல்லையே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் நிஜம்தான். தயவு செஞ்சு நம்புங்க. இப்ப கூட சரண்யாவுக்கு நானும் சக்தியும் தான் முதல்ல தீர்த்தம் கொடுத்தோம். இது பூஜாவுக்கும் அம்மாவுக்குமே தெரியாதுங்க. நாங்க இப்ப வரைக்கும் நல்ல ஒற்றுமையாதான் இருக்கோம்.
அம்மா அதான் வெற்றியும் சக்தியும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களாமா. நடக்க போற கல்யாண டிராமான்னு உனக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, இன்னும் என்ன? யோசிக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுனால நான் வரேன். ரொம்ப நன்றிமா. வேற என்னமோ இதுல இருக்குதுக்கா. ஆனா நம்ம பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட் தான். இனிமேலும் ஏமாறக்கூடாது. ஏன் வெற்றியும் சக்தியும் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவங்க அம்மா கிட்டயே அவன் சரின்னு சொல்றான்னா இதுல ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் என்னவோ இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இத கண்டுபிடிக்கவே நாக்கு தள்ளிருச்சு. இதுல அத வேற கண்டுபிடிக்கணுமா? கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அக்கா, அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் போறதெல்லாம் ஒரு பிளான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ஆளை தூக்கி அந்தர் பண்ணி விட்டுட்டா. கிழிச்ச சும்மா வாய் இருக்குன்னு ஒண்ணு பேசாத சங்கிலி. அவன் உன்னை அந்தர் பண்ணி விட்டுருவான். அது உனக்கே நல்லா தெரியும்ல. அப்ப வேற என்னதான் பண்றது, நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். வெற்றி சக்தி இவங்க 2 பேரையுமே 24 மணி நேரமும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வீட்டுக்குள்ள நான், வெளியே நீங்க 2 பேரும் தான். அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் யார பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்கள கண்காணிக்க வேண்டியது நம்ம வேலை தான். அதுக்கு நம்ம தொடர்ந்து டச்லயே இருக்கணும். என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணா அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க. பண்ணிட்டா போச்சு. இப்போதைக்கு அவங்க போட்ட டிராமா எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். இப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஆகிறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். டைம் ஆச்சு. மத்த பிளான் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் வரேன். சரி சரி. என்னடா தீர்த்தம் கொடுக்கறப்ப சக்தி தப்பிச்சுட்டாளேன்னு பார்த்தேன். இனிமே கவலை இல்ல. இனி எல்லாமே தானா நடக்கும். அண்ணா, இங்க மென் செக்ஷன் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஓகே, தேங்க் யூ. அண்ணே சரி, ட்ரெஸ் எப்ப கிடைக்கும்? ஒரு 2 நாள்ல கொடுத்துறப்பா. அப்புறம் அண்ணே ஒரு செட்லாம் இல்லண்ணே, 2 செட்டு தைக்கணும். கல்யாணத்துக்கு 2 செட்டா? என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணே? 2 செட்டை தைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற கடைக்கு போறேன். தைச்சிடலாம் தம்பி, இதே அளவு தானே, தைச்சிடலாம். ஒண்ணுக்கு மட்டும் தானே நம்ம அளவு. இன்னொன்னு வந்து இன்னொருத்தருக்கு. இன்னொன்னா யாருக்கு? அப்படியா இருப்பா? இருங்க காமிக்கிறேன். ப்ரோ ஹாய், வாங்க. ஹலோ, நீங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். முதல்ல ஒரு Dress அளவெடுத்து உங்களுக்கு சூப்பரா ஷர்வானி தைக்க போறோம். முடிஞ்சது. ஊரே உங்களுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க தான் மெயின் மாப்பிள்ள. நல்லா கடைசி நேரம் மாப்பிள்ள. என்னது கடைசி நேரம் மாப்பிள்ளையா? கடைசி நேரம் மாப்பிள்ளையா மெயின் மாப்பிள்ளையாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. யாரு பூஜா கழுத்துல தாலி கட்ட போறான்றதுதான் முக்கியம். கட்ட போறது யாரு? நீங்க. ஆத்தாடி கட்டி. மேடம் மேடம் மேடம், இப்ப எங்க போறீங்க? இது கடை. அப்ப நீங்க தானே முக்கியம். இல்ல, நம்ம தலையில கட்டிடுவானுங்க. இது கடை. முதல்ல அளவு கொடுங்க.
இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க போறீங்க? காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க. விஷயம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம். வெளியில போய் பேசிப்போம். வாங்க மேடம். அதெல்லாம் முடியாது. வாங்க மேடம், வாங்க. என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அளவெடுங்க, வாங்க. மேடம் வாங்க. மேடம் ஹலோ, வாங்க மேடம், வாங்க வாங்க. மேடம் எதுக்கு மேடம் நிக்கிறீங்க? வந்துட போறானுங்க. அண்ணே ரொம்ப டைட் கிட்ட வச்சிடாதே, கொஞ்சம் அப்படியே ஃபிட்டா. ஐயோ, இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? விடுங்க மேடம், சங்கிலி விடுங்கன்னு சொல்றல. விட்டா குத்திருவீங்க போல இருக்கு. இவனெல்லாம் நான் என்னைக்கோ கொண்டிருக்கணும். கொலை பண்ணுவீங்களா? மேடம் உங்க கல்யாணம் நடக்கணும். கொலைகளை பண்ணிட்டீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா ப்ரோ, நமக்கு தெரிஞ்சவர் தான். அப்படியா? மேடம் உங்க வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. அந்த 2 தடி பயல்களை பாத்தீங்களா? எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. என் வாழ்க்கை ஏண்டா நாசமா போகுது? நான் இதுக்கெல்லாம் ஒன்னும் அசர மாட்டேன். திருப்பி அடிப்பேன். என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன, வெற்றி ஒரு பிளான் பண்ணிருக்கான். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி ஊரை ஏமாத்தி ரோஹித் கையால எனக்கு தாலி கட்ட வைக்க போறான். ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வெற்றியோட திட்டத்தை வச்சு கடைசி நேரத்துல இந்த வெற்றியவே என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். முடியுமா? ஏன் கடைசி நேரத்துல மாப்பிள்ளைய மாத்த அவனால முடியும்னா, கடைசி நேரத்துல வெற்றியை தாலி கட்ட வைக்க என்னாலையும் முடியும். நீ எழுதி வச்சுக்கோ. வெற்றி தான் என் கழுத்துல தாலி கட்டுவான். ஸ்டார்ட் பண்ணு. ஏய் அப்படிதான்டி, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி? என்ன ஏதாவது சொல்லுங்கிறதுக்காகவே நீ சொல்றியா? ஏய் ஆமாண்டி, ஆமா. எப்ப நான் பூஜாவுக்கு தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்ல. ஏண்டி போல? நான் போக தயாரா தான் இருந்தேன். உன் பூஜா தான் கெஞ்சினா. அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை. இந்த வீட்டுல நான் இருக்கிறதா வேண்டாமா? அம்மா உயிரை வாங்குறாமா இவ. ஏய் நான் என்னடா உயிரை வாங்குறேன்? ஏய் நில்லுடா, நில்லு சொல்றல. வெற்றி என்ன பூஜா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஆமாத்த, ரொம்ப அடிச்சுக்கிறாங்கல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷத்தை இதோ வரேன். பூஜா, வக்கீல் எதுக்குன்னு நான் கேட்டேன். இன்னும் நீ அதுக்கு பதில் சொல்லல. அத்தை, வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஏய் அதுக்காக நீ பாட்டுக்கு வக்கீல வர சொல்லுவியா? என்ன எங்கிட்ட கேட்க மாட்டியா? இது என்ன வெற்றி புதுசா இருக்கு? நீங்க தான் மொத்தமா பிரிய போறீங்கல்ல, இப்ப என்னடானா என்கிட்ட ஏன் கேட்கலங்கிற? லீகலா என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? என்ன நீங்களே சொல்லுங்க. இல்ல சரளா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். வெற்றி சொல்றதும் நியாயம் தானே? அத்தை, இதுல கேக்குறதுக்கு என்னத்த இருக்கு? உங்க முன்னாடி தானே வெற்றியை கையெழுத்து போட சொல்றேன். நான் ரகசியமா எதுவும் பண்ணல. வெற்றி வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போடு. மாட்னீங்க 2 பேரும் இன்னைக்கு. என்ன வெற்றி யோசிக்கிற? கையெழுத்து போடு. ஏய் இப்ப என்ன, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே? போட்டுட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு?
எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லி போடுறேன். வாடி வா, என்கிட்டயே உன் நடிப்ப காட்டுறியா நீ? எப்படி உன் வாயாலே கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்ல வச்சேன் பாத்தியா? அது தாண்டி இந்த பூஜா. என்ன வக்கீல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? பேப்பர் எடுத்து கொடுங்க. போடுமா கையெழுத்த. ஏய் சக்தி, என்ன பண்றன்னு உனக்கு அறிவு இருக்கா? அண்ணி, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இதுல தலையிடாதீங்க. சக்திமா, மாமா ப்ளீஸ். வெற்றி, நீ என் மேல செம கோவத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி பூஜா பெரிய விஷயம் பண்ணிட்டா. தப்பா நினைச்சுக்காத வெற்றி. இந்த ஒரு கையெழுத்து நம்மள பிரிக்க போறதில்லன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியும். சாரி வெற்றி. எங்க அண்ணன் இதுல கையெழுத்து போட மாட்டார் பூஜா. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அண்ணன் என்ன ஆனாலும் சரி, இதுல கையெழுத்து மட்டும் போடுறாத. வெற்றி, நீ கையெழுத்து போடு வெற்றி. என்ன வெற்றி யோசிக்கிற? உனக்கும் அவளுக்கும் தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? மா, வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியும்ல. எதுக்கு நீ அவனை அவசரப்படுத்துற? அவனே போடுவான், இரு. வெற்றி போடு வெற்றி. வெற்றி போடு வெற்றி. கையெழுத்து போடுன்னு சொல்றான்ல. ஐயோ வெற்றி, என்னாச்சு? என்ன வெற்றி? என்ன அத்தை, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் ஆகல. இனிமேலு வெற்றிக்கு எல்லாமே நான் தான். அண்ணா, முதல்ல மருந்து போட்டு வா. கையெழுத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். போன சரண்யா, இரு சரண்யா. கையெழுத்து போட்டுட்டு போகட்டும். ரத்த கையோட கையெழுத்து போட்டா அதுவும் கொஞ்சம் கெத்தா தானே இருக்கும். எனக்காக வெற்றி ரத்தம் சிந்தி கையெழுத்து போட்டு இந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்துனதா இருக்கட்டும். நீ போடு வெற்றி. என்ன சக்தி, நீ கையெழுத்து போட்டுட்ட, இவன் போட மாட்டேங்கிறான். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு பாத்தேல? பாத்தேல? கையெழுத்து போடும்போது செத்துட்டண்டி. உனக்கு ஞாபகம் இருக்கா? இது 2வது தடவை நம்ம கையெழுத்து போடுறது. மனசே இல்லாம தான் நீ எனக்காக கையெழுத்து போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி, அவ எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்க பாத்தியா? ஏன் உனக்கு புரியுதா இல்லையாடி? அவ நினைக்கிறதெல்லாம் நமக்கு செய்ய வச்சிட்டு இருக்காடி. நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுற. புரியுதுடா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கு தாண்டி சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன் நான் வேண்டான்னு. இப்ப பாரு, நீயே பயப்பட ஆரம்பிச்சிட்டேல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்காக கையை நீ இப்படி குத்திக்குவியா? ஏன்டா அப்படி பண்ற? வேற என்னடி பண்ண சொல்ற? எனக்கு கோவம். அங்க வச்சு எதுவும் பேசவும் முடியல. இந்த
பிளான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் பூஜாவோட செவிலே திருப்பி இருப்பேன். தப்பிச்சிட்டா. வெற்றி தம்பி நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. துர்கா சேர் எடுத்து போடு. இல்லம்மா பரவாயில்ல. என்னம்மா வெற்றிக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் தெரியும்ல உங்களுக்கு? அதான் தெளிவா தம்பி சொல்லிடுச்சே. அப்புறம் நீ ஏன் திரும்ப அதையே சொல்ற? அட ஆமா இல்ல, நான் ஒருத்தி. எங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்து பத்திரிக்கை வைக்கிற? என்ன சக்தி, இவ்வளவு நாள் திமிரா பேசிட்டு இருந்தவ இப்ப பத்திரிக்கை வைக்க வரவும் உடனே இப்படி டென்ஷன் ஆகுற? உடனே நீ கற்பனை பண்ணிக்காதம்மா, எனக்கு பொறாமன்னு. நான் கேட்டது எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு. அது எதுக்குன்னா, ஏற்கனவே ஒரு தடவை உங்க அம்மா தாலி எடுத்து கொடுக்கும் போது தவறியது உன் கைக்கு வந்துருச்சுல. இந்த தடவை கணக்கு சரியாக போகுதுல்ல, அதனாலதான். என்ன வெற்றி, என்ன பாத்துட்டே இருக்க? சொல்ல அவகிட்ட. ஆமா ஆமா. தம்பி ஏன் இப்ப பத்திரிக்கை கொடுத்தா என்ன தப்பு? பூஜா சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அப்படி சொல்றீங்க? அதானே பார்த்தேன். என்னடா பத்திரிக்கை கொடுக்க வர போறேன்னு சொல்லியும் உங்ககிட்ட ஒரு ஷாக்கே இல்லையேன்னு நினைச்சேன். இப்பதான் அந்த ஷாக்கே உங்க முகத்துல வந்திருக்கு. இருந்தாலும் உங்க பொண்ணு வாழ்க்கை போறத, அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே போறத பாத்துட்டு உங்களால ஜீர்ணிக்க முடியாதுல? ஆமா. இங்க பாரு பூஜா, எங்க வீட்டுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உள்ள வேண்டாம். ஆமா, எங்களை விட்டுரு. பூஜா நீ கிளம்பு. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல. அம்மா, நீங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும். மனப்பூர்வமா பிரியறோன்னு முடிவு பண்ணிட்டோமா? உங்க வீட்ல 1008 பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அம்மா, என் ஆசை எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு நீங்க சமைக்கணுங்கிறது தான். நீங்க சமைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசையில தான் கேட்டேன். சரி, எங்களுக்கு தான் லக் இல்ல. கண்டிப்பா கல்யாணத்துக்காவது எல்லாரும் வந்துடணும். இந்தாங்கம்மா பத்திரிக்கை. சரி இந்தாங்க, நீங்களாவது வாங்கிக்கோங்க. வா வெற்றி, போலாம். ஒரு நிமிஷம். பூஜா, உன் கல்யாணத்துக்கு நான் சமைச்சு தரேன். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நடக்க போறது வெற்றியோட கல்யாணமா? அதுக்கு எப்படிமா நீ சமைப்ப? ஏன் சமைச்சா என்ன? அம்மா என்னம்மா சொல்ற? சக்தி, உன் புருஷனுக்கு கண் குளிர இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க நீ ஆசைப்படும் போது வெற்றி தம்பிக்காக வயிறார சமைச்சு போட நான் ஆசைப்படக்கூடாதா? வாம்மா, வெற்றி தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க போற, நான் சமைச்சு போட்டு அழகு பார்க்க போறேன். ஏன் மருமகனுக்கு நான் சமைச்சு போடாம வேற யார் சமைச்சு போடுவா? மா பின்றீங்களேம்மா. ஆனா உங்க பொண்ணு சக்தி வாழ்க்கையை மீறி இத நீங்க செய்யறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஏன்னா சமைச்சு தரது என்னோட தொழில். அதுவும் உங்க கைப்பக்குவம் தான் வேணும்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நிஜமாவே நான் உங்களை பாராட்டுறேம்மா.
நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வரேம்மா. வரேன். வா வெற்றி போலாம். சக்தி, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீ இவ்வளவும் பண்ண? இப்ப மட்டும் எதுக்கு உனக்கு இவ்ளோ அதிர்ச்சி? அதிர்ச்சிலாம் ஒண்ணு இல்லம்மா. சார், நீங்க முதல்ல நலங்கு வைங்க. சரி சரி. ஐயோ, இப்படி சொல்லு விடுறானே. இவன் பண்றத பார்த்தா இப்பயே தாலி கட்டிடுவான் போல இருக்கு. பண்ணாலும் பண்ணுவான். சீக்கிரமா முடிங்க டாக்டர். டாக்டரே, ரொம்ப சந்தோஷம். யானை பசிக்கு சோளபுரின்னு சொல்லுவாங்க. எப்பா முடியலடா சாமி. வெற்றி, அதான் டாக்டர் முடிச்சிட்டார்ல, இப்ப நீ வை. நீங்க போய் பூசுங்க தம்பி, போங்க. வாங்க வாங்க. பயங்கர டயட் போல. கடவுளே, பூஜாவை தங்கச்சியா நினைச்சுதான் நான் இந்த நலங்கு வைக்கிறேன். பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க சார். வரேன். சந்தோஷம். ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் இப்படியே சொல்லாதடி. எல்லா பிரச்சனையும் கடைசி நேரத்துல தான் தீருது. அதுவும் ஏதோ ஒரு அதிசயத்துல தீருது. மாட்டி இருந்தோன்னு வையேன், அவ்வளவுதான்டி. நீ பாத்தியா, அவன் நலங்கு வைக்கும்போது பூஜாவை அப்படி பாக்குறான். நல்ல வேலை பூஜா அதை சரியா கவனிக்கல. அவ மட்டும் கவனிச்சிருந்தா நம்ம எல்லார் மானமும் போயிருக்கும். அதோட பூஜா ரோஹித்தை மொத்தமா தூக்கி போட்டிருப்பா. ரோஹித்துக்கு அப்புறம் யாரு பதில் சொல்லுவா? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம தானே சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதுல உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு புரியுதா? நலங்குக்கே இவ்வளவு யோசிக்கிற ரோஹித், நாளைக்கு நான் பூஜா பக்கத்துல உட்காந்தா அவன் என்ன ஆவாண்டி? இப்பவும் ரோஹித் நினைச்சிட்டு தான் இருக்கான், எப்படியும் நாம அவனை பூஜாவுக்கு தாலி கட்ட வைப்போன்னு. ஒரு வேளை ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அவன் நிலைமை என்னடி? அத கூட விடு, நம்ம நிலைமை என்ன? பாத்துக்கலாம் வெற்றி. வீணா கற்பனை பண்ணிக்காத, என்ன ஃப்ரீயா விடு. ஏய், இந்த அலட்சியம் தாண்டி உன் பிரச்சனையே. ஜோசியரை செட் பண்ணி என் ஜாதகப்படி எனக்கு 2 பொண்டாட்டின்னு போய் சொல்ல சொன்னேன்ல, இப்ப அது தாண்டி பிரச்சனையே. ச்சே, அதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே கூடாது. ஏன்னா என் ஜாதகத்துல உண்மையிலே எனக்கு 2 கல்யாண யோகம்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, பூஜா கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். என்னடா சொல்ற? அப்புறம் நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி இருக்கு. நான் படிச்சு 1000 தடவை சொன்னேனே, கிரி திரியன் கூட சொன்னானுங்க. நீ யாரு சொல்றதையும் கேட்கவே மாட்டேன்றியடி. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என் வயித்துல புளிய கரைக்காதடா. ஏய், என் கைய பாத்தியா? நல்லா பாரு, நலங்கு வச்ச மஞ்சள் ரீது. இத பார்த்தா ஒருத்தனுக்கு சந்தோஷம் தாண்டி வரணும், எனக்கு வரல. எனக்கு பயமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு, நான் நிஜமா தான் சொல்றேன். என் ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்க்கணும்னு தான் தோணுது. பாக்குறது என்ன பாக்குறது, எனக்கு கன்ஃபார்மா 2 கல்யாணம் உறுதி தான் போல. அந்த 2வது பொண்டாட்டி மட்டும் பூஜாவா இருந்தான்னு வச்சுக்கோயேன், என் வாழ்க்கையே போச்சுடி. உன் வாழ்க்கையும் தான் போச்சு. தோ அந்த ரோஹித், அவன் வாழ்க்கையும் போச்சு.
என்ன நடந்தா நல்லதுன்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதை மட்டும் தான் நீ யோசிக்கிற. ஆனா நான் எது நடக்க கூடாதோ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கலாம்ல. அப்பவும் உனக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன், விதியெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. நான் பூஜாவோட அவ வீட்டுக்கு போக வேண்டியதான். அம்மா, நமக்கு சுத்தமா பிடிக்காத பூஜாக்கு கூட இவ்ளோ நல்லா சமைக்கிறியேம்மா. உன்னால மட்டும் எப்படிமா இதெல்லாம் முடியுது? மனசாட்சிக்கு விரோதமா என்னைக்கும் என்னால சமைக்க முடியாதுமா. யமுனா, இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வண்டி சொல்லிட்டல? அப்பவே சொல்லிட்டேம்மா. அவங்களே வந்து ஏத்திட்டு போய் கோவில்ல இறக்கி வச்சிருவாங்களாம். மா, நம்ம போனா மட்டும் போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரி வாங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். அம்மா, என் மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரிய திட்டம் போட்டு இத பண்றாங்க. சக்தி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவ எந்த அளவுக்கு போவான்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு நீ அவளை கைவிட்டுறாதம்மா. மாப்பிள்ளை நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நம்ம அங்க கிளம்பணும்ல. ஆமாமா, நாம அங்க இருக்கிறதுதான் முக்கியம். அங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம தான் சரி பண்ணணும். வெற்றி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குமா? அம்மா, அக்கா, வண்டி வந்துருச்சு, வாங்க தம்பி. மா, சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு போக வந்தவங்க இவங்கதாம்மா. இத பாருங்க தம்பி, ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆக கூடாது. சரிங்க. எல்லாத்தையும் சுத்தபத்தமா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்பா. கவனமா கொண்டு வாங்க. நாங்க முதல்ல கிளம்புறோம், நீங்க பொறுமையா பின்னாடி வாங்க. சரிங்க. போலாமா? நீங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா, அங்க பாரு. கேட்டரிங் கேட்டா எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர்றது இல்லையா? இதை விட சீக்கிரமா யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏதோ எங்க அம்மா சொன்னாங்களேன்னு ஒரே காரணத்துக்கு தான் நாங்க ஒத்துக்கிட்டோம். இங்க வந்து உங்ககிட்ட பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் வாயை குறைங்க. பூஜா, நீ ஆசைப்பட்டு கேட்டன்னு தான் நாங்க இங்க வந்தோம். மரியாதையா பேசுறதா இருந்தா இது நடக்கும், இல்லன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அட பாரு கோவத்தை. ஹலோ, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறவ, உங்களுக்கு முதலாளி மாதிரி. வாய மூடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. கேட்டரிங் இறக்கிட்டு நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? அப்ப இங்க யார் பரிமாறுறது? முக்கியமா யார் இலை எடுக்கிறது? சக்திகா, இவ பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற. இதான் நீ அம்மாக்கு கொடுக்கற மரியாதையா? கல்யாண பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்ல இந்நேரம் ஓங்கி ஒரு ஆற அரைஞ்சிருப்பேன். எங்க அரைஞ்சு பாரு, அரைஞ்சு பாரு. எங்க வெற்றி முன்னாடி அவளை அரைஞ்சிருவியா நீ? இல்லையா வெற்றி? ஆமா. ஏய், அது எப்படி அறையவ? என்ன சக்தி, விளையாடுறியா? ஏய் பூஜா, நான் கட்டிக்க போற பொண்ணு. நடிடா நடி, நீ எவ்வளவு நேரம் நடிக்கிறன்னு நானும் பாக்குறேன். அம்மா, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏய், அதெல்லாம் போக கூடாது. கல்யாணம் முடிஞ்சு இங்க எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க அதை செய்வோம். ஏன்னா அது எங்க கடமை. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னைக்கும் என் தொழில தெய்வம் மாதிரி நினைக்கிறவ. துர்கா, நீ வா. ஏண்டா இவ இப்படி பண்றா? ஏய், நான் தான் சொன்னேன்ல, அவ அப்படிதான் செய்வான்னு. டேய், நம்ம தான் ஃப்ராடுன்னா நம்மள விட சக்தியும் வெற்றியும் எவ்வளவு ஃப்ராட் பத்தியா? ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சுட்டே வந்தேன். ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்களாம், ஆனா கடைசி நேரத்துல மாப்பிள்ளைய மாத்தி விட்டுருவாங்களாம். எப்படி இருக்கு பாத்தியா கதை? இருடா, இந்த சான்ஸ் நாம விடவே கூடாது. எங்க போனாவ?
ஏய் அங்க பாரு. ஏய் சக்தி, இங்க வா. இப்ப பாரு. ஏய், உன்னை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? லூசு மாதிரி பேசுற. கல்யாணமே எங்க அக்கா தலைமையில தான் நடக்குது. அது உனக்கு தெரியாதா? பூஜாவும் உங்க அக்காவும் நல்ல காம்போ தான்டா. வேலைக்கு ஓனா சாட்சியம் அந்த மாதிரி இருக்கு. இவளும் வெற்றியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கடா. ஆ? கடைசியில பழமொழி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இவன் நிலைமை. மேடம், நீ நினைக்கிற விஷயம் இனிமே எதுவுமே நடக்காது. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க, இல்ல வீணா அசிங்கப்படுவீங்க. ஏய் நில்றி. சங்கிலி, பாத்தியாடா, இவளும் உண்மைய சொல்ல முடியாம பதிலுக்கு நம்மள திட்டவும் முடியாம எப்படி பரிதவிக்கிறா பாத்தியா? பாக்குறதுக்கே செம ஜாலியா இருக்குல்ல? அக்கா, இன்னைக்கு முழுக்க இவ மீனாட்சி, துர்கா, யமுனா இவங்க எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும்க்கா. இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் நம்ம வேலையே. சரி சரி, பூஜா போய் பார்க்கலாம் வா. வா. போடா, சீக்கிரம் போடா. ஏய், யாரா இவங்க? நம்ம கூட ஏன்டா இப்ப பிரச்சனை பண்றாங்க? தெரியல மச்சான், ஆனா கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் வரானுங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் சீக்கிரம் போடா. சரிடா. ஐயப்பா, இறங்கின உடனே அடிக்கிறோம், தூக்கி போடுறோம். செஞ்சிடலாண்ணே. மிஸ் ஆயிடக்கூடாதுடா. சரிண்ணே. ஏதோ பிரச்சனை பண்ண வரானுங்க, வா ஓடிடலாம். வா மச்சான். டேய் தப்பிச்சானே. வாட. மாப்பிள்ள எங்க கிளம்பிட்ட? சொல்லிக்கிட்டே இருக்கிற. வெளில வா. வா. எங்க கிளம்பிட்ட? பூவோட. நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? நடுவுல வண்டி மாறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யார் நீ? என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலடா, அடிக்க போறேன். டேய் தூக்குடா. கார்ல ஏத்து. இறங்குடா. டேய் வாடா. போ, உள்ள கொண்டு போ. ஹலோ, உங்களதான் வாங்க. எங்க சொல்லுமா. எத்தனை கல்யாணத்துல நீங்க சமைச்சிருக்கீங்க? இலையில முதல்ல ஸ்வீட் வைக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்குதாம்மா போயிட்டு இருந்தேன். மாப்பிளையும் பொண்ணும் உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் ஸ்வீட் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன் அவங்க பரிமாறினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? அதுக்கும் சேர்த்து தானே பணம் கொடுக்கறோம். அதுக்கு எங்க அம்மா தான் பரிமாறணுமா? யாரு பரிமாறினா உனக்கு என்ன? துர்கா அமைதியா இரு, நானே பரிமாறு.
இது வாயிலே வைக்க முடியல. என்ன சமைச்சிருக்கீங்க? என்னாச்சு பூஜா? நான் பார்த்து சமைச்சேன். வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றேன். இதுல பார்த்து வேற சமைச்சீங்களா? மா, நீ சாப்பிட்டு பாரு. ஒரே உப்பாதான் இருக்கு. இல்லையே, நான் கரெக்டா தானே உப்பு போட்டேன். பூஜா, பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏய், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் இங்க? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இல்ல புரியல. அப்ப நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேனா இங்க? வெற்றி, நீ சாப்பிட்டு பாரு. வெற்றி, சாப்பிட்டு பாரு வெற்றி. வெற்றி, எப்படி இருக்கு சொல்லு. வெற்றி, உன்னை கட்டிக்க போறவன் நான் கேக்குறேன், சாப்பாடு எப்படி இருக்கு? ஆமா, கொஞ்சம் உப்பாதான் இருக்கு. போதுமா? வெற்றியே சொல்லிட்டான். ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு? மெஸ் நடத்துறது நீங்க தானே? இப்ப அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப கேட்காம பின்ன எப்ப கேக்குறது? மீனாட்சி அம்மா, உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? எங்க அம்மாவையா? என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்றீங்க? காரணம் சொன்னாதான் ஒத்துழைப்பீங்களா? சார், என்ன ஏதுன்னு சொல்லாம அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் ஒரு சாதாரண சமையல்காரி. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க சமைச்ச சமையல்ல கலப்படம் இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். யோ, என்னையா உளறிக்கிட்டு இருக்க? மீனாட்சி சமையல்ல கலப்படமா? நீ மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டது இல்லையா? சார், யாரோ வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் சமையல நான் தெய்வமா மதிக்கிறேன் சார். அப்படி பார்த்து நான் சமைப்பேன். அதுல எப்படி சார் நான் கலப்படம் செய்வேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ஊர் பொம்பளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எது கேக்குறதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. சார், யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புஷ்பா. பாத்தீங்களாங்க, பிளான் பண்ணி பண்றா அந்த புஷ்பா. சார், உள்ள ஒரு கல்யாணம் நடக்குது சார். இப்ப நான் உடனே அங்க போகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பறி போயிடும் சார். என் பொண்ணு வாழ்க்கையை மீட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க சாவகாசமா வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக முடியாது. சார், என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒரேடியா போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். யோ, மீனாட்சி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இங்க இருந்து இனிமே இவங்க ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். என் பொண்ணோட வாழ்க்கை சார் இது. யோ, இந்த அம்மா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகரக்கூடாது. பாத்துக்க. சரிங்க, கேர்ஃபுல்லா இருங்க. இருமா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். சூப்பரியா. அவளை அங்க இங்கன்னு எங்கேயும் நகர விடாத. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். வச்சுறேன் மேடம். பூஜா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ் வச்சு மீனாட்சியை நிப்பாட்டி வச்சுட்டேன். அப்பாடா, அது போதும்க்கா. உள்ள சக்தியோட வாழ்க்கை பறி போக போகுது. அது தடுக்க முடியாம வெளியே மீனாட்சி பரிதவிக்கட்டும். அண்ணி, அது இல்ல நீ. ஏய், என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணி, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். 1/2 மணி நேரமா ரோஹித் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு.
என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இரு. சக்தி, என்ன சக்தி, முகம் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்கு. ரோகித்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்ன பூஜா இந்த மாதிரி படக்குன்னு கேட்டுட்ட? பாவம், அவன் முகம் போற போக்க பாத்தியா? நீ தலைகீழ நின்னாலும் ரோகித் ஒண்ணு இங்கெல்லாம் வரமாட்டான். குயில புடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். பிளான் பண்றீங்களா? பிளான் என்னன்னா அவ்வளோ பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டீங்களா நீயும் வெற்றியும்? ஆ? இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கி நீ என்ன கதற விட்டல்ல, அதுக்குதான் இந்த பிளான் தெரிஞ்சும் நாங்களும் தெரியாத மாதிரியே நடிச்சு உங்களை கதற விட்டோம். சக்தி, இனிமே இதுதான் ஒரு ரூம். அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாற்ற. வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. இனிமே நடக்க போறத மட்டும் நீ பாரு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நாங்க ஜெயிக்க விட்டுருவோமா? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? வெற்றி பூஜா மேடம் கழுத்துல தாலி கட்ட தான் போறான், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. துடிச்சு சாவுங்க. அண்ணி, அண்ணன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? பூஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருக்கா அண்ணி. பொண்ணாயிடுச்சுன்னு வாங்கும். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கும். உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே தீருமா? அம்மா, உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு நீயே காரணமா இருப்பம்மா. வெற்றி, என்னடா நீ வந்து உட்காந்துருக்க? சக்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. அதான் சொல்றாங்கல்ல, எழுந்துரு.
ஏய் சக்தி, என்ன வேணும் சக்தி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். வெற்றியை தவிர சக்தி, தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பயும் நீ அமைதியாவே இருப்பியோ? ஒண்ணும் பண்ண மாட்டியோ? கல்யாணத்தை நிப்பாட்டு சக்தி. ஆமா அண்ணி, கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும். இந்தாங்க. கொடுங்கப்பா. கெட்டிவாத்தியம் கெட்டிவாத்தியம். நிப்பாட்டுங்க. சக்தி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற? அத்தை, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏய், என்ன சொன்ன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? அது சொல்றதுக்கு நீ யாருடி? நான் வெற்றியோட வைஃப். அண்ணி, இதுக்கு தான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு. அண்ணி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னும் எத்தனை தடவை என் பொண்ணு அவமானப்பட போறா? இரு சரளா, நான் பேசிக்கிறேன். சக்தி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை, எனக்கு வெற்றி வேணும். பூஜாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தானே நடந்தது. இப்ப மட்டும் என்ன உனக்கு? அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நடக்க கூடாது, அவ்வளவுதான். மத்த விஷயத்துல நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இங்க வச்சு சொன்னா நல்லா இருக்காது. நீ சொல்றப்போ என் புள்ள வந்து மேடையில உட்காரணும். நீ திடீர்னு நிப்பாட்டுன்னு சொன்னதும் நிப்பாட்டணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். வெற்றி, நீ உட்காருடா. நான் சொல்றேன்ல, பூஜா கழுத்துல நீ தாலி கட்டு. இவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். வெற்றி வேண்டாம் வெற்றி. நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம். நீ இவ கழுத்துல தாலி கட்டினா நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகிறது வெற்றி? வா வெற்றி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா வெற்றி. ஏய், இங்க வந்து எல்லாரும் முன்னாடி வாவான்னு கூப்பிட்டா நான் எப்படி வரது? சொல்லுமா, உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லுமா. தெரியும். அப்புறம் எப்படிமா கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்ற நீ? ஏங்க, இதோ நிக்கிறானே மாப்ள, அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு வைங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, மறுபடியும் இவ வந்து பிரச்சனை பண்ணுவான். தம்பி, உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. சொல்லுங்க தம்பி. கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. தெரியும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இந்த கல்யாணம் நடக்கிறது தான். ரங்கநாயகிமா, அவளை கேளு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் வாழ்க்கையே போச்சுல்ல. ஏன் இப்படி பண்ண? உன் வாழ்க்கை போச்சு. அடிக்காதீங்க அண்ணி. அண்ணி அடிக்காதீங்க அண்ணி. அடிக்காதீங்க அண்ணி. அடிக்காதீங்க அண்ணி. என்னாச்சு? யார் உன்னை அடிக்கிறா? என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் முடியலையா? இப்ப நீ என்ன பண்ண போற?
வெற்றி சொல்றது கேளு. ஏய் நீ சும்மா இரு. வெற்றி நீ தாலி கட்டுற. அண்ணே வேண்டாம் அண்ணே, இதெல்லாம் பெரிய பாவம் அண்ணே. அண்ணா எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுண்ணே. அண்ணே அவசரப்படாதண்ணே, சொன்னா கேளுண்ணே. டேய் நீங்க சும்மா இருங்கடா. வெற்றி நீ கட்டு. வேண்டாம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெற்றி என்ன யோசிக்கிற? நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்ல. உன் பிளான வச்சு உன் கண்ணியே குத்துனல்ல. என்ன ஆட்டம் ஆடின, எல்லாத்துக்கும் சேர்த்து சரியான அடிதான் உனக்கு. மீனாட்சி வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு அடியை கொடுத்துட்டோம்டா. எல்லாம் உன் திறமகா, சூப்பர்கா. ஏய் இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்புடி. இனிமே வெற்றிய நான் பாத்துக்கிறேன். வெற்றி எனக்கு தாலி கட்டுறத பாக்கணும் தான் இவ்வளவு நேரம் நான் உன்னை இங்க இருக்க விட்டேன். இல்லனா உன்னை எப்பவோ அனுப்பியிருப்பேன். ஏய் என்ன பாருடி. ஓ என்ன என்ன பாக்குறதுக்கு அவமானமா இருக்கா? உன் முகர எப்படி இருக்கு நான் பார்க்க வேண்டாமா? திரும்படி திரும்பு. ஏய் இப்ப எதுக்குடி நீ சிரிச்சிட்டு இருக்க? வெற்றி நீயா? நானே தான். பூஜா கொஞ்சம் ஏய் நீ எப்படி இங்க வந்த? ரோஹித் தம்பி, ஏன்பா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம மனமேடை ஏறிட்ட? ஏன்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ கார்ல தான் இருக்கன்னு நினைச்சு இப்ப வெற்றி தம்பி தான் தாலி கட்டிட்டாரோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்பா. அம்மா சக்தி இருக்கும்போது நான் எப்படிமா இவ கழுத்துல தாலி கட்டுவேன்? அம்மா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் ரோஹித்தும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். பூஜா நீ எடுத்த முடிவிலேயே ரொம்ப நல்ல முடிவு இதுதான். எப்படியோ நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். வெற்றி நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம எதுக்கு நம்பணும்? முதல்ல அவ ரோஹித்தை கூட்டிட்டு கிளம்பட்டும், அதுக்கப்புறம் மத்தது அப்புறம் பேசிக்கலாம். அக்கா இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நம்ம பாக்கணுமா? வாங்க போலாம். ரோஹித் வா நம்ம அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. தப்பா முடிவெடுக்கிறதுல இந்த பூஜாவை மிஞ்ச ஆளே கிடையாதுடா. சரியான லூசு. இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, நம்ம தலையெழுத்து. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.